Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து ஹார்ட் கில்லர் டிராமால வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு லேடி வந்து கெத்தா நடந்து வராங்க. அவங்க பின்னாடி ஒரு கண்ணாடி வரான். இந்த கண்ணாடி தான் இந்த லேடியோட அசிஸ்டன்ட். அவங்களுக்கான எல்லா ஸ்கெடியூலும் இவன் சொல்லிட்டே வந்துகிட்டு இருக்கான். திருத்தப்புன்னு இன்னொரு பையன் வரான். மேடம் நீங்க இதுல சைன் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல இந்த லேடி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா இந்த சைன் போடுற மேட்டரை இங்கே தான் வந்து வாங்கியா? உனக்கு மேனஸ்னா என்னன்னு தெரியாதா? என் டேபிளுக்கு வந்து வாங்க மாட்டியான்னு இந்த லேடி வந்து ஓவரா கத்தி இருக்காங்க. இவன் கத்துற கத்துல வந்து பயந்துட்டான். இவங்க கத்தி விட்டு அவங்களோட போறாங்க. இப்ப இந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்காம்ல, 1000 திட்டு வாங்கினோம்ல, வாங்கின பயத்துல வந்து ஃபைல கீழே போட பின்னாடி வந்தாலும் கண்ணாடி அவன் தான் எடுத்து கொடுக்குறான். அப்படியே எடுத்து கொடுக்கும் போது இவங்க என்னது நல்லா வந்து லைட்டா ரொமான்ஸ் சீன் வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. திருப்புன்னு இந்த சீனை வந்து இந்த லேடி பார்த்து முறைக்கிறாங்க. அவங்க முறைக்கிறத பார்த்தோன்னே இந்த கண்ணாடி இருக்காம்ல, அவன் அப்படியே பம்மிக்கிட்டு அவங்க பின்னாடியே போறான். இவங்க இன்னும் பாக்குறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை இவங்க ரெண்டும் சேர்ந்து இந்த லேடிக்கு வந்து ஏதாச்சும் குழி பறிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியல. அதுக்கப்புறம் என்ன, இந்த லேடி வந்து நம்ம 2 ஹீரோஸ் இருக்காங்களா, பைசன் படையில, அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. இவங்க பேசுறத வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க தான் நம்ம ஹீரோஸோட அம்மா. இப்ப இவங்களுக்கான அடுத்த டாஸ்க் கொடுக்குறாங்க. பாருடா, அடுத்து நீங்க வந்து இவரை தான் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்ல இதை பார்த்தோன்னே பைசன் பையன் வந்து கொஞ்சம் பதட்ட போடுறான். ஏமா இவர் தான் நல்லவராச்சே, சொசைட்டில எவ்வளவு நல்லது பண்றாரு, இவருக்கு சொசைட்டில நல்ல பேர் இருக்குமா, இவரெல்லாம் போய் ஏன் கொள்ளணும் அப்படின்னு பைசன் பையன் வந்து அப்பாவித்தனமா கேட்க, ஏன்டா ஏன்டா இப்படி வந்து அப்பாவியா இருக்க, இவ ஒன்றும் நல்ல வேலை கிடையாது, சும்மா வெளிவேசம் போட்டு இருக்கான், உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் பண்றான், ட்ரக்ஸ் ஹியூமன் டிராபிக்னு ஏகப்பட்ட விஷயம் பண்றான், அவனை எப்படியாச்சும் நீங்க போட்டு தள்ளி ஆகணும்னு இந்தம்மா பேச, சரிமா சரிமா போட்டெல்லாம் தள்ளிடுறான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் பிரேக் கிடைக்குமா அப்படின்னு பைசன் கேட்க வர, என்னடா கேக்குற, அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா சும்மா வருடா அப்படின்னு ஃபடைல் பையன் வந்து தடுத்து நிப்பாட்ட பாக்குறான். அதுக்குள்ளேயே அவங்க அம்மாவுக்கு வந்து காதல விழுந்துச்சு. என்னப்பா ஏதோ சொல்ல வந்தியே பிரேக் அப்படி இப்படின்னு, என்னமோ சொல்ல வந்தியே, அம்மா எதுக்காக திருத்து பண்ணி வந்து பிரேக் கேட்குற, ஒண்ணு உனக்கு வந்து செய்யற வேலை பிடிக்காம இருக்கணும், இல்லாட்டியும் உனக்கு வந்து புதுசா யாராச்சும் கிடைச்சிருக்கணும் லவ்வர் மாதிரி. என்னப்பா உனக்கு யாராச்சும் கிடைச்சிருக்காங்களா என்ன அடி இந்த அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து போட்டுவாங்க பாக்க. ஐயோ வேற உண்மையை விளையாட்டா அவ்வளவுதான், அம்மா அந்த பையனை போட்டு தள்ளிடுவாங்கன்னு டக்குன்னு ஃபடைல் பையன் என்ன பண்றான்னா, அம்மா அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா பையன் ஏதோ கேட்கறான்னு இந்த ஃபடைல் பையன் வந்து சமாளிச்சு விட்டான். அது நல்லது, சரி கிளம்புங்க ஆனா இவங்க இடத்தையும் இந்த அம்மா பத்தியோட பக்கத்துல இருக்கலாம் கண்ணாடி. அவன் இதெல்லாம் பார்த்துட்டு, மேடம் உங்க பையன் வந்து செஞ்சிருவாங்களா, செய்யலாட்டி நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கண்ணாடி ரொம்ப ஆர்வமா இருக்க. டே கண்ணாடி நீ ரொம்ப பேசுறடா, உனக்கு தான் ஆபீஸ் வேலை ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல, பிறகு நீ வந்து இதுல மூக்க நுழைச்சிட்டு இருக்க, உனக்கு கொடுத்த வேலை எதுவோ அதை மட்டும் பண்ணு, என் பசங்க சிறப்பா பண்ணிடுவாங்கன்னு இந்த அம்மா இப்படி பேச கண்ணாடிக்கு இது வந்து கொஞ்சம் காண்டா இருக்குது. கண்ணாடி நான் மட்டும்தான் நான் தான் எல்லா வேலையும் செய்ய முடியும்னு இந்த அம்மா கிட்ட ப்ரூவ் பண்ண முயற்சி பண்றான். ஆனா இந்த அம்மா வந்து பிள்ளைங்கிட்ட எல்லா வேலையும் கொடுக்குறால கண்ணாடிக்கு கொஞ்சம் காண்டா இருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த ஃபடைல் பையன் வந்து தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ண இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த ஸ்டைல் போயிருக்காம்ல, அவன் வருவான்ல, வராமல இருக்க போறான், வந்துட்டான். வந்தவன் என்னன்னா, என்னப்பா தனியா உட்காந்துருக்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா, சரி விடு எல்லாரும் கூட பரவாயில்ல, எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வா வா சேர்ந்து குடிப்போம் சேர்ந்து கத்துவோன்னு இந்த பையன் ஓவரா பேச, எனக்கு ஒன்றும் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஃபடைல் பையன் வந்து வழக்கம் போல உம்மனா மூஞ்சி மாதிரி பேசுறான். ஆனா என்னடா நீ இப்படியே பேசியிருக்க, சரி விடு இன்னைக்கு இல்லாட்டி என்ன, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணதான் போற, சேர்ந்து கத்ததான் போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போக வேற கிறுக்கு மாதிரி பேசியிருக்கான்னு ஃபடைல் பையனுக்கு வந்து கடுப்பாதான் இருக்கு. இருந்தாலும் அவன் போனோம்ல, போனோடனே ஃபாலோ பண்ணி போறான். ஆனா பக்கத்துல நிக்கல, கொஞ்சம் தள்ளி நிக்கிறான். பரவாயில்லையே வந்துட்டியப்பா, நீ ரொம்ப ஹார்டா இருக்க தெரியுமா, இந்த ஜெயில இருக்க கைதிகளுக்கெல்லாம் உண்மையை வர வைக்கிறதுக்காக ரொம்ப ஹார்டான மெட்டல்லாம் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் உண்மையை வரைச்சிருவோம் தெரியுமா, நீ அந்த மாதிரி என்கிட்ட இருந்து ஏதாவது ட்ரை பண்ண முயற்சி பண்றியா அப்படின்னு ஸ்டைல் பையன் கேட்க, நானா வாடறாந்தா அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்த ஃபடைல் பையன் வந்து நல்ல மாதிரி பேசுறான். என்னப்பா நீ இப்படி பேசியிருக்க, வாடனா இருந்துகிட்டு துன்புறுத்தலாட்டி எப்படி, சரி விடு என்கிட்ட இருந்து நீ வந்து உண்மையை வர வைக்கணும்னா நீ ஹார்டான மெத்தட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, வேற எப்படி நீ வந்து உண்மையை வர வைப்ப, கிஸ்ஸ கொடுப்பியா இல்ல என்ன வந்து கழுத்துனாச்சு பொண்ணு வேற ஏதாச்சும் பண்ணுவியா அப்படின்னு ஸ்டைல் பையன் வந்து என்னென்னமோ கேட்க, ஏன்டா லூசு மாதிரி பேசியிருக்க சும்மா இரண்டா அப்படின்னு இந்த ஃபடைல் பையன் வந்து இவனை திட்டி விட்டு போறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து பைசனை ஃபாலோ பண்ணி இந்த காண்டு பையன் இருக்காம்ல அவனும் போறான். இப்ப இந்த பைசன் பையன் வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருக்க காண்டு பையனை உள்ள இறங்கிட்டான். என்னடா என்ன ஃபாலோ பண்ணி இருக்கேன் என்ன அப்படின்னு பைசன் கேட்க, இந்த கேள்வி நான் தாண்டா உன்கிட்ட கேட்கணும், இது எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு, நான் தான் ரெகுலரா வரேன், நான் தாண்டா இந்த கேள்வி உன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு காண்ட சொல்றான். நல்லா தாண்டா சமாளிக்கிறேன், ஆமா என்ன இது முதுகு பின்னாடி ஏதோ டேட்டா இருக்கு, அன்னைக்கு ராத்திரி சரியா கவனிக்கலையே, நான் வேற விஷயத்துல மூலம் வந்துட்டேனே
அப்படின்னு பைசன் சொல்ல, என்னப்பா வேற விஷயத்துல மும்முரம் இருந்தியா அப்படின்னு காண்டு வந்து மறுபடியும் அந்த விஷயத்த இழுக்க, எப்பா உடம்பா என்னது இது பின்னாடி டேட்டோ, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு இந்த பைசன் பையன் வந்து டேட்டோவை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கான். ஓ இதுவா, என்னை யாராச்சும் ஏமாத்திட்டாங்கன்னா என் முட்டி தான் அவனுக்கு பதில் சொல்லும். அப்படி இந்த பையன் வந்து இப்படிலாம் டேட்டோ போட்டிருக்கான், என்ன டேட்டோடா அது, எதுக்குலாம் இப்படி போட்டு வச்சிருக்க அப்படின்னு பைசன் கேட்கணும். ஓ இதுவா, இது ஷேக்ஸ்பியரோட குவாட்ஸ்பா, என் தம்பி ஷேக்ஸ்பியரோட புக்கெல்லாம் நல்லா விழுந்து விழுந்து படிப்பான், அவங்கிட்ட இருந்து ஒரு சின்ன குவாட்ஸ் மாதிரி கேட்டேன், அவன் தான் சொன்னான் நல்லா இருக்கு நானும் போட்டுக்கிட்டேன் அப்படி இந்த பையன் சொல்றான். ஓ சார் உங்களை ஹெல்ப் பண்ணா நீங்க வந்து முட்டியால அடிச்சு அவங்களை காயப்படுத்துறீங்க போல இருக்கு அப்படின்னு பைசன் கேட்கறான். சார் என்னப்பா ரொம்ப டெரரா இருக்கீங்க அப்படின்னு இந்த பைசன் பையன் வந்து ஏகப்பட்ட கேள்விலாம் கேட்க, என்ன பார்த்தா உனக்கு வந்து எனக்கு டெரர் மாயா இருக்கு, உன்னை பார்த்தா தானே டெரரா இருக்கு அப்படின்னு இந்த காண்டு பையன் வந்து இப்படிலாம் சொல்றான். ஏண்டா இந்த குழந்தை மூஞ்சி பாருடா, இந்த குழந்தை மூஞ்சியை பார்த்தா உனக்கு வந்து டெரர் மாயா இருக்கு, நான்லாம் விளையாட்டில் கூட யாரையும் காயப்படுத்த மாட்டேன்டா, என்ன பார்த்தாலும் இப்படி பேசாதுடா அப்படின்னு இந்த பைசன் பையன் வந்து நல்லாயுமாய் பேசுறான். பைசன் ஆக்சுவலி நல்லாவே தான், அவனுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கறதுலாம் பிடிக்கல, சும்மா அண்ணே அம்மா ஃபோர்ஸ் பண்றதாலாம் இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அது காண்டுக்கும் புரியுது, இருந்தாலும் என்ன பண்ண சொல்றீங்க, இந்த போலீஸ் ஆஃபீஸர் நச்சரிக்கிறாருல, இப்ப கூட பாருங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இதே ஸ்விம்மிங் பூல்ல வந்து இவங்க என்ன பேசுறாங்க அப்படி விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காரு. கேட்டவர் சும்மா இல்லாம டே அங்கிட்டு வா தனியா பேசணும் அப்படின்னு கூட்டு போறாரு. கூட்டு போனவரு என்ன அந்த பையன் கூட வந்து க்ளோஸ் ஆயிட்டியா, வீட்டுக்குள்ளலாம் போயிட்டியா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்க, சார் 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 என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா பழகணும் அப்படின்னு இந்த பையன் என்னதான் சொன்னாலும் அவரு திருப்தியார மாதிரி தெரியல. என்னடா இழு இழுன்னு இழுத்துட்டு இருக்க, எனக்கு இதெல்லாம் பத்தாது, கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சே ஆகுனா அப்படின்னு அவர் வந்து காலில் வெண்ணி தண்ணி ஊத்துன மாதிரி இப்படியே பேச, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது இவனுக்கும் இவனோட அண்ணனுக்கு வந்து ஒரே ஒரு அம்மா, ஆனா என்ன அப்பா மட்டும் வேற அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்றான். சரிப்பா எனக்கு இந்த டீட்டெயிலாம் பார்த்தாது, இன்னும் டீட்டெயில் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அப்புறம் இவனோட அண்ணனை வந்து ஃபிளட் பண்றதுக்காக ஒரு பையனை ஏற்பாடு பண்ணல, அந்த பையனுக்கு இவங்களை பத்தி தெரியுமா தெரியாதா அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் கேட்கிறாரு. இல்ல என் ஃப்ரெண்டுக்கு இவங்களை பத்திலாம் தெரியாது, தெரியாம தான் ஃபிளட் பண்றான்னு இவன் சொல்றான். இங்க பாருப்பா நான் உனக்கு வந்து சிம்பிளா ஒரு அட்வைஸ் பண்றேன், அந்த பையனுக்கு தெரியாத வரைக்கும் தான் நமக்கு நல்லது, இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சுன்னா அது நமக்கு தான் ஆபத்து, க்ளோஸா இவங்களுக்கு வந்து வாட்ச் பண்ணுன்னு போலீஸ் ஆஃபீஸர் இப்படி சொல்லிட்டு போற, இவர் வேற உசுர வாங்குறாருன்னு காண்டு பையனுக்கு தான் காண்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் ஸ்டைல் என்ன பண்றானா, வாழக்கம் போல படையில வந்து அந்த கிரவுண்ட்லயே ஃபாலோ பண்றான், மார்க்கெட்ல ஃபாலோ பண்றான், கடைசியில எங்கேயும் மசியாம இருக்கனால ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே வந்து பர்கர் மாதிரி காஸ்டியூம் போட்டு கஸ்டமரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சத்தத்தை கேட்டோடனே படையல் பையன் வந்து டென்ஷன் ஆயிட்டான். ஏன்டா என் ரெஸ்டாரண்ட்டுக்கு விளம்பரப்படுத்தணும்னு வந்து கேட்டேன்னா என்ன, எதுக்கு இப்படிலாம் பண்ணிருக்க, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு படையல் பையன் சொன்னாலும் இந்த ஸ்டைல் பையன் கேட்கறாளா, இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன், எப்பா நான் ரொம்ப அழகா இருக்கேன், இதை பார்த்தாச்சும் ஏகப்பட்ட கஸ்டமர் வருவாங்களே, நீ நான் அப்ரிஷியேட் பண்ணுப்பா அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து என்னென்னமோ பேச, படையல் பையனுக்கா டென்ஷன் ஆகுது. டென்ஷன் என்ன பண்றானா, பர்கர் காஸ்டியூம் வந்து கலட்ட முயற்சி பண்றேன்னு அது பாருங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து அப்படியே லைட்டா ரொமான்டிக் சீன் மாதிரி டெவலப் ஆகுது. இருந்தாலும் இந்த படையல் பையன் மனசு இரும்பு போல இருக்கு. டக்குன்னு அந்த பையன் வந்து எந்திரிச்சிட்டான். ஏண்டா என்னடா இது, எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்க, ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்றேன், உன் தம்பி தான் இங்க இல்லையாமே, பேசாம நான் உனக்கு வந்து கிச்சன்ல ஹெல்ப் பண்றேன்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து என்னதான் கேட்டாலும் நீ ஒரு ஆணியை புடுங்கன்னா இங்கேயாவது கிளம்புன்னு படையல் பையன் வந்து இவனு விரட்டுறதுதான் குறியா இருக்கான். இன்னொரு பக்கம் காண்டு பைசனு இவங்களை காட்டுறாங்க. பைசன் பையன் எடுத்தவொடனே எங்கேயாச்சும் ரூம் போடலாமா அப்படின்னு கேட்க, எப்போ ரூம்லாம் அதுக்கு தான்ப்பா, எனக்கு உன்னை பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன், பேசாம நான் வேணும் உன் வீட்டுக்கு வாரேனே அப்படின்னு எப்படியாவது காண்டு பையன் வந்து உள்ள நுழையலான்னு பார்த்தா பைசன் பையனுக்கு வந்து அதுல விருப்பமே இல்லை. இல்லப்பா நான் எப்ப சொன்னேன் நீ என்னோட பாய் ஃப்ரெண்டு, நீ எல்லாம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுடா அப்படின்னு இந்த பைசன் பையன் வந்து திருப்பி இதே சொல்றான். ஆடா போடா என்னடா நீ திருப்பி இதே சொல்லியிருக்க, சரி விடு உனக்காக ஒரு சூப்பரான விஷயத்த நான் வச்சிருக்கேன், வா வந்து பாரு அப்படின்னு சொல்லி காண்ட் வந்து என்னத்தை காட்டுறேன்னா, அந்த கேட் டேட்டா வந்து லாஸ்ட் எபிசோட்ல கூட இந்த பைசன் பையன் வந்து காட்டினாம்ல, அதுலேயே சின்னதாக டெக்கரேஷன் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி இந்த காண்டு பையன் காட்டுறான். இதை பார்த்த உடனே பைசன் சந்தோஷப்படுவான்னு பார்த்தா சந்தோஷம் பண்ணல. இல்ல எனக்கு இந்த பூனை டேட்டெல்லாம் வேண்டாம், இதை நான் போட்டுக்கிட்டேன்னா ரொம்ப கியூட்டா தெரிவேன், எனக்கு கியூட்டாலாம் தெரிய வேண்டாம், சும்மா ரஃப் அண்ட் டஃபா அழுத்தமா தெரியணும் அப்படி இந்த பையன் சொல்றான். ஓ சாருக்கு ரஃப் அண்ட் டஃபா தெரியணுமா, அதான் உனக்கு நான் இருக்கேன்ல என்னைய பார்த்துக்கோ அப்படின்னு இந்த காண்டு பையன் வந்து இப்படியே பேசிக்கிட்டே லைட்டா பைசனுக்கு வந்து கிஸ்ஸை கொடுக்க போக பைசனும் கிஸ்ஸை கொடுக்குறான். கிஸ்ஸை கொடுத்துக்கிறதவே திருதுப்புன்னு என்ன பண்றான்னா உதட்ட கடிச்சு வச்சிட்டான். ஏன்டா லூசு போயில, கடிக்கும்னா ஆப்பிள கடி மாம்பழத்தை கடி, ஏன்டா உதட்ட கடிச்சு வச்ச
அப்படின்னு காண்டு வேற கத்த. எப்பா என்னப்பா நீ புரியாம பேசியிருக்க, எனக்கு இந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃபா தான் எல்லா விஷயத்துலயும் இருந்தாலும் பிடிக்கும், உனக்கு இன்னுமா புரியல, எனக்கு அதுலயும் கூட அப்படி இருந்தா தான் பிடிக்கும் அப்படின்னு இவன் வந்து இப்படி பேச. ஏண்டா இதை பார்த்தா ஃபர்ஸ்ட் நாளே சொல்ல வேண்டியதுதானே, அப்போ சொல்லாம என்ன இப்போ சொல்லி இருக்க அப்படின்னு காண்டி கேட்குறான். ஆமா எனக்கு அப்போ என்ன உன்னை பத்தி முழுசாவா தெரியும், இப்போதானே உன்னை பத்தி லைட்டா தெரியுது, இன்னும் கூட எனக்கு வந்து முழுசா உன் மேல நம்பிக்கையே இல்லை, முழுசா நம்பிக்கை வந்தா அதுக்கப்புறம் உங்ககிட்ட பார்க்கலான்னு பைசன் சொல்ல. ஓ சாருக்கு நம்பிக்கை வரணும்னா நான் என்ன பண்ணும் அப்படின்னு காண்டி கேட்குறான். அதைத்தான் பண்ணோம், ஆனா ரஃப் அண்ட் டஃபா பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் பைசன் பை வந்து ரொம்ப தெளிவா இருக்கான். அப்போ அடுத்த சீன்ல வந்து ரஃப் அண்ட் டஃபா தான் இவங்களுக்குள்ள வந்து சம்பவம் போகும் போல இருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ஸ்டைல் இன்னும் போகாம ரெஸ்டாரண்டே சுத்தி வரான். எப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இவன் வச்சிருக்கேன், சரி ஹெல்ப் பண்ணி தொலை, ஆனா யூனிஃபார்ம் போட்டு வா அப்படின்னு படையல் சொல்ல இவனும் யூனிஃபார்ம் போட போறான். அது பாருங்க கிச்சனுக்குள்ளேயே ட்ரெஸ் மாத்த, டே கர்மம் கர்மம் அங்க போய் ட்ரெஸ் மாத்துறா அப்படின்னு இந்த படையல் போய் வர இவனை பத்தி விடுறான். அதுக்கப்புறம் என்ன ஸ்டைல எப்படியோ யூனிஃபார்ம்ல போட்டு வந்துட்டான். போட்டு வந்து வெளியே போய் கஸ்டமர் கிட்ட வந்து ஆர்டர் கேட்கணும்ல, அவன் கத்துறாங்க, ஏன்டா எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது, டக்குன்னு ஆர்டர் எடுத்துவாங்கன்னு அவன் கத்துற வந்து ஸ்டைல் பையன் வந்து வேகமா உள்ள வந்து படையல் கிட்ட வந்து சொல்றான். இப்போ கஸ்டமர் கத்துறாங்க சீக்கிரம் ரெடி பண்ணுப்பா அப்படின்னு ஸ்டைல் சொன்னா. ஏண்டா நானும் அவங்கள சொன்னேன், எனக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்லாம் தேவையே இல்லை, எனக்கு பணம் சம்பாதிக்கணும் ஆசையே இல்லை அப்படின்னு வேற இந்த படையல் பையன் சொல்லிட்டான். ஏண்டா ஊருக்குள்ள அவையே ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி நிறைய கஸ்டமர் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றாங்க, நீ ஏடா எப்படி பேசியிருக்க, எனக்கு என்னமோ உன் மேல வந்து ரொம்ப சந்தேகமா இருக்கு, ஒருவேளை நீ 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 அப்படின்னு கேட்டுட்டே ஸ்டைல் பையன் வந்து பக்கத்துல போக ஒருவேளை நம்மளை பத்தி கண்டுபிடிச்சிருப்பானோ, ஓகே கண்டுபிடிச்சிட்டு அவனை போட்டு தள்ளிட வேண்டியதானே. பழைய பையனும் கையில வந்து கரண்டி வச்சிருக்கான்ல அதை வச்சு ரெடியா இருக்கான். ஆனா இந்த ஸ்டைல் பையன் வந்து இவனை பத்தி எதுவும் கண்டெல்லாம் பிடிக்கல. எப்பா நீ அண்டர் கவர் காப்பு தானே, இந்த மப்டியில போலீஸ்ல சுத்துவாங்களே அந்த மாதிரி ஆள் தானே, எனக்கு இந்த மாதிரி ஆள்லாம் நிறைய தெரியும்னு இந்த பையன் பேச. ஏன்டா நீ என்ன நிறைய டிராமா பாப்பியா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, போய் வேலையை போறடா அப்படின்னு இந்த படையல் பையன் வந்து இவனை பத்தி விடுறான். இருந்தாலும்டா என் கண்ணு எப்பயும் ஓ மேலே இருக்குன்னு இந்த பையன் லைட்டா சைகையெல்லாம் கட்டு போறான். இவன் கிடக்குற லூசு பையனை படையல் பையன் வந்து இப்போதைக்கு இவனை கண்டுக்கல. இன்னொரு பக்கம் இந்த காண்டு பைசனு அவங்களதான் கட்டுறாங்க. ஆமாப்பா ரஃப் அண்ட் டஃபா இருந்தாதான் உனக்கு பிடிக்கும்னு சொன்னியாம்ல, ஆமா அப்புறம் சம்பவம் நடக்கும்போது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கணும் அப்படின்னு தானே சொன்னீங்க, அதுக்கு வேணா சும்மா ரிஹர்சல் பார்க்கலாமா, உனக்கு எப்படி சம்பவம் நடக்கும்போது லைட்டா அடிச்சு கடிச்சு அப்படிதானே பிடிக்கும், சரி என் கண்ணத்துல வேணா இப்ப லைட்டா அடி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு இந்த காண்டு பையன் சொல்ல. என்னது அடிக்கிறதா, இல்ல தேவையில்லடா அப்படின்னு பைசன் என்னதான் சொன்னாலும் பரவாயில்லடா அடிடா அடி அப்படின்னு இந்த பையன் திருப்பி திருப்பி அடிக்க சொல்ல பைசன் பையன் லைட்டா அடிக்கிறான் அப்படின்னு சொல்றோம்ல அப்படின்னு இந்த காண்டு பையன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல கத்த இந்த பைசன் பையனும் ஒரு ஃபோர்ஸ்ல அடிச்சிட்டான். பாருங்க அவன் நம்பிக்கையை வாங்குறதுக்காக இந்த காண்டு பையன் என்னென்னலாம் பண்றான் பாருங்க. பாருடா எனக்கு உனக்கு காயப்படுத்தணும்னு ஆசையெல்லாம் கிடையாது, அது சம்பவம் பண்ண மட்டும் தான் எனக்கு வந்து அப்படி இருக்கணும், மத்தபடி எதுவும் கிடையாதுன்னு இந்த பைசன் பையன் வேற இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஸ்டைல் இருக்காம்ல, ஸ்டைல் வேலையை பார்த்துட்டு டயர்டா உட்காந்துருக்க இந்த நேரம் படையல் போயிருக்காம்ல, அவன் இவனுக்காக பர்கர்லாம் கொண்டு வந்திருக்கான். ஆடா என்னப்பா இது எனக்காக பர்கர்லாம் கொண்டு வந்திருக்க, எதுக்காக, நான் இவ்வளவு தூரம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணல அதுக்காகவா, இல்ல நீ என்ன வந்து கொஞ்சமா விரும்ப ஆரம்பிச்சிட்டிய அதுக்காகவா, சொல்லுப்பா சொல்லு அப்படின்னு ஸ்டைல் போய் வேற ஏகப்பட்ட கேள்வி கேட்க. டே நீ ரொம்ப ஓர பேசுறடா, இது ஒன்றும் அதுக்காக இல்ல, நீ வேலை பார்த்தில அதுக்கான கூலி மட்டும்தான், தின்னுட்டு உன் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு படையல் பையன் வந்து இப்படி பேச. அட போப்பா எனக்கு இந்த வேலை தான் பிடிச்சிருக்குன்னு ஸ்டைல் பையன் வேற திருப்பி திருப்பி இதே சொல்லியிருக்கான். நீ இப்படிதான்டா லூஸ் மாதிரி பேசிட்டே இருப்ப, எனக்கு வேலை இருக்குன்னு இந்த பையன் போறான். கஸ்டமர்னு எவனோ வந்து உட்காந்துருக்காங்க, வந்து உட்காந்துருக்க யாருன்னா அந்த கண்ணாடி, கண்ணாடி நீயா அப்படின்னு இந்த படையல் பையன் வந்து ஷாக் ஆயிரான். ஏன் நானும் வரக்கூடாதா, கஸ்டமர் கிட்ட டீசெண்டா பேச பாருப்பா, இப்ப நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன்னு இவன் சொல்ல. என்னது ஹெல்ப்பா அப்படின்னு படையல் பையன் வந்து ஷாக் ஆகுறான். ஆமா இப்ப நீ வந்து ஒரு ஆளை வந்து தூக்கணும்னு உங்க அம்மா வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களே அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இவன் என்ன பண்றான்னா ஒரு போட்டோவை காட்டுறான். அதுல ஒரு லேடி இருக்காங்க, இந்த லேடி போட்டோ எதுக்கு இங்க என்ன கொடுத்துருக்க அப்படின்னு படையல் கேட்கிறான். சொல்றது முழுசா கேளுப்பா, இப்ப நீ வந்து ஒரு ஆளை வந்து தூக்க போறீல, அந்த ஆளோட செக்ரட்டரியே இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணை மட்டும் தட்டி தூக்கிட்டேன்னு வையேன் அந்த ஆளோட ஸ்கெடியூல் எங்க போறாரு எங்க வராரு எப்ப தூங்குவாரு எப்ப சாப்பிடுவாருன்னு எல்லா விஷயம் இன்ச் பை இன்ச்சா தெரிஞ்சிடும். சோ நீ இந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ண எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருன்னு இந்த கண்ணாடி ஹெல்ப் பண்ண, ஆதாயம் இல்லாம நீ எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டியே அப்படின்னு இந்த படையல் போய் வந்து கரெக்டா தான் கேட்கிறான்.
நீ கேக்குறது என்னமோ கரெக்ட் தான். இப்ப நான் ஹெல்ப் பண்றது உங்களுக்காக ஹெல்ப் பண்ணல, உங்க அம்மாக்காக ஹெல்ப் பண்றேன்டா. உங்க அம்மாவோட நம்பிக்கையை வாங்குறதுக்காக நான் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்றேன்னு கண்ணாடி சொல்ல, ஏண்டா எங்க அம்மாவோட நம்பிக்கை வாங்குறதுக்கு நீ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றியா? என் அம்மா கிட்ட இருந்து நீ ஏதோ பெருசா எதிர்பார்க்கறேன்னு படையல் பையன் சொல்றான். இப்போ உனக்கு அந்த விஷயம் எல்லாம் தேவையில்லை, நான் சொன்னதை மட்டும் செய்யணும் கண்ணாடி சொல்றான். இன்னொரு முக்கியமான விஷயம்டா, இப்ப கூட உன் தம்பி கேட்டானே ஏதோ பிரேக் வேணும்னு, நீயும் கூட லாஸ்ட் கேட்ட. ஆனா பாரு ஒன்னும் முடியலையே. உன்னால முடியாதுடா, முடியாது. இது ஒன் வே பார்த்து நீ ஒருக்கா போயிட்டீங்கன்னா திரும்பி வெளியே வரவே முடியாதுன்னு கண்ணாடி போய் இப்படி பேசி விட்டு போறான். இவன் பேசுறத பார்த்தோன்னே படையலுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இப்ப இவங்க பேசினாங்களே இந்த விஷயம் எல்லாத்தையும் ஸ்டைல் இருக்காம்ல, அவனு வேற கேட்டுட்டான். இவங்க என்ன ரொம்ப வித்தியாசமா பேசுறாங்க. இந்த படையல் பை பின்னாடி வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அதை கண்டுபிடிச்சே அவனு இப்போதான் ஸ்டைலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன வருது. இன்னொரு பக்கம் இந்த பைசன் பையனை சொன்னாம்ல, எனக்கு சம்பவம் பண்ணும்போது ரஃப் அண்ட் டஃபா இருந்தா பிடிக்கும்னு, அதனால இந்த காண்டு பையனும் ஏவா வித்தியாசமா ஏதாச்சும் ட்ரை பண்ணேன்னு காண்டு சொல்ல, சரி செஞ்சுட்டா போச்சுன்னு டக்குன்னு இந்த பைசன் பையன் வந்து என்ன பண்றான்னா குத்தக்கூடாத இடத்துல வந்து குத்தி இவங்க சம்பவம் பண்ண ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அதுக்குள்ளேயும் கரெக்டா பாத்தீங்களா இந்த படையல் போயிருக்காம்ல, அவன் வந்துட்டான். வந்தவன் வந்து ஏடா பைசன் என்ன பண்ணிருக்க அப்படின்னு கத்த, அவ்வளவுதான் இவங்க பண்ணிக்கிறது வந்து அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. நமக்கு வேலை இருக்கு, இப்ப நீ போ அப்படின்னு படையல் பையன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்னா பைசனை வெளியே அனுப்புறான். டே அண்ணா அப்படின்னு பைசன் சொல்ல வர, என்னடா அண்ணா வெளியே போடா அப்படின்னு டக்குன்னு இந்த படையல் பையன் வந்து பைசனை வெளியே அனுப்பிவிட்டு காட்டி கிட்ட பேசுறான். ஏன்டா நான் தான் உனக்கு வந்து லாஸ்ட் டைம் வார்னிங் கொடுத்தேனே, நீ அப்படின்னு திருந்தலடா, நீ திருந்த மாட்டில, உனக்கு நான் யாருன்னு காட்டிதான் ஆகணும்னு இந்த பையன் என்ன பண்றான்னா டேட்டா போடுற மிஷின் இருக்குல்ல அதை ஆன் பண்ணி குத்தக்கூடாதுல குத்துற மாதிரி வாரான். இங்க பாரு இப்போ உனக்கு வார்னிங் தான் கொடுக்குறேன், இன்னொரு தடவை என் தம்பி கிட்ட வந்து ஏதாச்சும் பண்ண அவ்வளவுதான் சொருகிருவேண்டா அப்படின்னு இந்த படையல் போய் வர இப்படி மிரட்டி விட்டு போறான். காண்டுக்கு தான் பதறுது. சே இவங்க நம்பிக்கையை வாங்குறதுக்காக என் உடம்புல அங்கங்க காயப்பட வேண்டியிருக்குன்னு காண்டு பையன் தான் கஷ்டப்படுறான். இன்னொரு பக்கம் பைசனுக்கு வந்து வீட்டுல வந்தோடனே திட்டுதான் விழுகுது. ஏன்னா எத்தனை தடவை சொல்லுங்க அவங்களால பழகாதுன்னு அப்படின்னு படையல் பையன் திட்ட, ஏண்டா என் வாழ்க்கையை நான் வாழ மாட்டியா, எனக்கு இந்த வேலை பார்க்கறதெல்லாம் பிடிக்கலடா, ஒரு லவ்வர் ஒரு குடும்பம் அப்படிதான் நான் வாழ விரும்புறேன்னு இந்த பைசன் பையன் சொல்றான். ஏண்டா நீ இந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு இதான் பண்ண முடியுமான்னு படையல் பையன் என்னதான் கத்தனாலும் பைசனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. பைசன் பையனோட ஃபேஸே தொங்கு போச்சு. சரி சரி சரி, இந்த அசைன்மெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு நானே அம்மா கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் வேணா நீ அவனை வந்து லவ் பண்றியா என்னமோ பண்ணிட்டு போ, ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் சேஃபாரு, ரெஸ்டாரண்ட்ல கூட்டி வச்சு பேச போதுமா அப்படின்னு எப்படியோ படையல் பையன் வந்து கொஞ்சம் இறங்கி வர, இதை கேட்ட உடனே இந்த பைசன் பையனுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியாம அண்ணா ஹக் பண்ண, சரி சரி இரு இப்போ நம்ம வந்து அசைன்மெண்டோட வேலைக்கு வந்து இறங்குவோம். இப்போ நம்ம அந்த ஆளை கவுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அந்த லேடியை கவுக்கணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், எப்படியாச்சும் அந்த லேடியை வந்து நீ தான் சர்வீஸ் பண்ணணும்னு அன்னைக்காரன் சொல்ல, இது நானா? ஏய் அந்த லேடி வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃபான ஆள்றா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, அதுக்கு நான்லாம் செட் ஆக மாட்டேன், ஒரு குழந்தை பையன்டா, அதுக்கு நீ தான்டா செட் ஆவ, இந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃபான ஆளுலாம் ரஃப் அண்ட் டஃபான பசங்க தான் செட் ஆவாங்கன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றது சரியா இருக்குமோ அப்படின்னு படையில யோசிக்கிறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து அந்த ஆளோட செக்ரட்டரி காட்டுறாங்க. இந்த செக்ரட்டரி லேடியும் நம்ம கிட்ட யாராச்சும் சிக்குவாங்களா, இந்த பையனாச்சும் சிக்குவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் கரெக்டா பைசன் பையன் வந்து இந்த லேடி கிட்ட பேச வர, இந்த பையன் ஓகேவான்னு பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு வந்து கேட்க, பையன் பார்க்க அழகா தான் இருக்கான், ஆனா இவன் ஒண்ணு ஏன் டைப் கிடையாதுன்னு இந்த அம்மா இப்படி பேசி விட்டாங்க. சரி அப்ப இந்த அம்மாவுக்காக நம்ம அண்ணன் தான் சரியான ஆளுன்னு இந்த பைசன் பையனும் மனசுக்குள்ளேயே முடிவு பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் இதே இடத்துக்கு வந்து ஸ்டைல் இருக்காம்ல, ஸ்டைலும் வந்திருக்கான், ஆனா இந்த தடவை ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணிலாம் வரல. இங்க ஒரு கஸ்டமர் இருக்காங்க, கஸ்டமர் கிட்ட வந்து காரை கொடுக்கதான் இந்த பையன் வந்திருக்கான். உள்ளுக்குள்ள அந்த படையல் பையன் இருக்காம்ல, அந்த படையல் பையன் என்ன பண்றான்னா டான்ஸ் ஆடி எப்படியாச்சும் குத்தாட்டம் போட்டு அந்த லேடியை வந்து செரியூஸ் பண்ணலான்னு இவன் என்னென்னமோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த சைக்கிள் கேப்ல டக்குன்னு பைசன் பையன் என்ன பண்றான்னா அந்த லேடி குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல வந்து இதே கலந்து இருக்கான். இந்த நேரம் கரெக்டா ஸ்டைல் பையன் வந்து கார்கி வந்து உள்ள கொடுக்க போறான்ல, போனவே இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறத வந்து பார்த்துட்டான். பார்த்தவனுக்கு நினைப்பு வேற எங்கெங்கயோ போகுது. ஸ்டைல் பையன் அந்த நினைப்புல வந்து ஒரு பக்கம் வந்து குதூகலமா இருக்கான், இன்னொரு பக்கம் அந்த லேடிக்கு வந்து ட்ரிங்க்ஸ்ல எதாவது கலந்து கொடுத்தாங்களே அவங்க வாந்தி எடுக்கிறாங்க. எப்படியோ அந்த லேடியை கவுத்துட்டாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து அந்த கண்ணாடி கூட கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு, அந்த கண்ணாடி எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பைசன் கேட்கிறான். டே அந்த கண்ணாடி அம்மாவோட விசுவாசம் வாங்குறதுக்காக என்ன நோ பண்ணியிருக்கான், விடு விடு அப்படின்னு படையல் சொல்றான். சரி இப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இந்த லேடி என்ன பண்றது அப்படின்னு இந்த பைசன் பையன் வேற கிண்டலா கேட்க, அடிச்சேன்னு வையே இவங்களாம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, அதெல்லாம் கிடையாது, இவங்க ஒன்றும் என் டைப்பே கிடையாது அப்படின்னு படையல் போய் வர இப்படி பேசுறான்.
ஓ இவங்க உன் டைப் கிடையாதா, அப்போ யார் உன் டைப், ஸ்டைல் தானே சொல்லுடா அப்படின்னு பைசன் பையன் வந்து இந்த கலவரத்திலே வந்து கிண்டல் பண்ண, டே மூஞ்சி போல பேர் கிளம்புடாம் அப்படின்னு இந்த படையல் பையன் வர இவனை திட்டி அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் என்ன படையல் பையன் வந்து எல்லா விஷயத்தையும் சிறப்பாக முடிச்சுட்டு இவன் வெளியே வர ஸ்டைல் வந்து இவனை ஃபாலோ பண்ணி வரான். என்னடா வழக்கம் போல ஃபாலோ பண்ணி வந்துட்டேன்னு படையல் பையன் டென்ஷன் ஆகுறான். இருப்பா இங்க கஸ்டமர் இருக்காங்க, அவளுக்கு வந்து கார் கீ தான் கொடுக்க வந்தேன். ஆமா எதுக்கா நீ வந்து இங்க டான்ஸ் ஆடுற, ஆனா சும்மா சொல்லக்கூடாது டான்ஸ் சூப்பரா இருக்கு, எதுக்கு டான்ஸ் ஆடுன அப்படின்னு ஸ்டைல் பையன் வர கேட்க, இது என்னோட பார்ட் டைம் ஜாப்னு படையல் பையன் சமாளிக்கிறான். சரிதான், ரெஸ்டாரண்ட்டை ஓட்டணும்னா கொஞ்சம் காசு தேவைப்படுதுல, இங்கே நல்ல வருமானம் வரும், ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாது, லோன் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி தட்டுமான்னு ஸ்டைல் பையன் வந்து என்னமோ அக்கறையில் தான் கேட்குறான். உன் அக்கறை வேண்டாம் சக்கரை வேண்டான்னு படையல் பையன் வந்து இங்கேருந்து போகலான்னு போய்கிட்டு இருக்கான். திருதப்போன்னு 3 ஆளுங்க வராங்க. அந்த ஆளுங்க என்னன்னா, ஏன்டா எப்பயுமே அந்த லேடி வந்து எங்ககிட்ட தான் வந்து பழகுவாங்க, இப்போ என்ன அந்த லேடி வந்து நீ தட்டி தூக்கிட்டு போற, இது சரியே கிடையாதுடா, என்ன அந்த லேடி கிட்ட வந்து ஏதாச்சும் காஸ்ட்லியான விஷயத்தான் நீ எடுத்தியா அப்படின்னு இந்த ஆள் வந்து இப்படிலாம் பேச வர, அதுக்குள்ள ஸ்டைல் பையன் வந்து உள்ள பூந்து, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன பேசுகிறீங்க, நீ இங்கே ஒருத்தர் இல்ல இந்த ஆள் ஒருத்தா இருக்கான், அதனாலதான் அந்த லேடி வந்து இந்த ஆளை ப்ரிஃபர் பண்ணிருக்கான், உங்களுக்கு ஏத்த மாதிரி வத்தெல்லாம் சுத்தணும் அவங்கள பிடிச்சிக்கோங்க அப்படின்னு ஸ்டைல் பையன் வர இப்படிலாம் பேச அவங்க என்ன கேட்டுட்டு சும்மா இருப்பாங்க. வந்த கோவத்துக்கு ஸ்டைல தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டது மட்டும் இல்லாம படையல் பையனை அடிக்க வர படையல் பையன் வந்து சும்மா பூந்து விளாடுறான். அதுலேயே பார்க்க ஒரு நாள் கையெல்லாம் வேற உடச்சு விட்டான். ஆனால் யாராவே இப்படி சண்டை போடுறான்னு இதெல்லாம் பார்த்தா ஸ்டைல் பையனுக்கே செம ஷாக் ஆயிடுச்சு. அடுத்த நாளே காண்டிக்கிட்ட வந்து பேசுறான், ஏண்டா இவனோட இப்படி இருக்கான் அப்படின்னு ஸ்டைல் பையனுக்கு வந்து ரொம்ப ஷாக்கா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாது, எப்படியாச்சும் அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறேன், அது வரைக்கும் மட்டும் அவன் கூட பழகு, அதுக்கப்புறம் விட்டுரு, அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி காரை கூட வாங்கிக்கலான்னு இந்த பையன் வந்து சொல்றான். இல்ல இல்ல இப்போ நான் இந்த விஷயத்த வந்து காருக்காக மட்டும் பண்ணல, அவன் யாரு என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு ஸ்டைல் பையன் இப்போ படையலை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கான். போற பக்கம் பார்த்தா இவன் வந்து முழுசா தெரிஞ்சுக்கலாம் போலேன்னு காண்டுக்கு ஒரு பக்கம் வந்து பதட்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் காண்டு பையன் என்ன பண்றான்னா பைசனை வந்து வெளியே கூட்டு போலான்னு முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா இந்த படையல் பையன் வந்து விட மாட்டேங்கான். அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்றான். ஏன் கூடாது அப்படின்னு பைசன் கேட்க, இன்னைக்கு உன்னோட வேலை தான், இப்பாரு பாத்திரத்தை கழுவணும் குப்பையை வெளியே போகணும் இதெல்லாம் ஓ வேலை அப்படின்னு படையல் பையன் சொல்ல, எங்க நான் வேணா ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு இந்த காண்டு பையன் வர வாலண்டியரா வந்து ஆஜராகிறான். நீ எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ற அப்படின்னு படையல் கேட்டா, எனக்கும் ஒரு தம்பி இருக்காங்க, அந்த தம்பிக்காக வந்து நான் டெய்லி வந்து ஹெல்ப் பண்ணுவேன், சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு காண்டு பையன் சென்டிமெண்டா பேச ட்ரை பண்ண. என்ன சீனை போட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னமோ பண்ணிட்டு போங்க, ஆனா 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு போங்கன்னு படையல் பையன் எப்படியோ பர்மிஷன் கொடுத்துட்டான். இதுல அவ்வளவுதான். பைசன் பையன் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா இந்த பின்னை வந்து யாரு டிசைன் பண்ணது அப்படின்னு காண்டு கேட்கறான். நான் தான் டிசைன் பண்ணேன் அப்படின்னு பைசன் சொல்ல, பரவாயில்ல நல்லாதான் பண்ணிருக்க, எனக்கு ஒண்ணு கிடைக்குமா அப்படின்னு காண்டு கேட்கறான். எப்பா அதெல்லாம் என்னோட இதயத்தை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கணும், பைசன் பையன் இப்படி சொல்றான். கூடிய சீக்கிரம் எனக்கு கிடைக்கும் பாரு அப்படின்னு காண்டு பையன் பேசிக்கிட்டே இருக்கும் போதே கரெக்டா படையல் வந்துட்டான். வேலையை பார்க்க சொன்னா அதை தவிர எல்லா வேலையும் பாக்குறீங்கன்னு படையல் பையன் வேற திட்டி விட்டு போய்கிட்டு இருக்கான். அடுத்து என்ன படையல் பையன் இவங்கள திட்டி விட்டு தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கான். இந்த நேரம் இந்த படையல் பையன் வந்து ஒரு விஷயத்த யோசித்து பாக்குறான். படையலுக்கு ஒன்ஸ் அப்பான டைம் வந்து லவ்வர்னு யாரோ இருந்திருக்காங்க, அவன் கூட ஹாப்பியா தான் இருந்திருக்கான். ஆனா திருத பொண்ணு எப்படி பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு விஷயம் தான் தெரியல. அதை நினைச்சு இந்த பையன் வந்து இப்போ ஓவரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு பக்கம் ஓவரா ஃபீல் பண்ணானா, இன்னொரு பக்கம் பைசன் பையன் வந்து காண்டு கூட வந்து ஜாலியா இருக்கான். அதுலயும் காண்டு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து வைக்கிறான். எப்பா இந்த ஸ்ட்ராங்கான ட்ரிங்க்ஸோட நீ குடிச்சிட்டேன்னு வைய, நீ கேட்ட எல்லாமே உனக்கு கிடைக்கும்னு காண்டு போய் உசுப்பேத்தி விட, என்னது இதை குடிக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் பைசன் யோசிக்கிறான். என்ன குடிக்க மாட்டியா, அவ பால் மட்டும் தான் குடிப்பியா அப்படின்னு காண்டு வேற கலாய்க்கிறான். யாரை பார்த்து என்ன மாத்திர சொன்னேன் அப்படின்னு பைசன் வேற இப்படி கேட்க, இது நல்ல பிள்ளைக்கு அழகு, ஒருவேளை நீ குடிச்சு நீ ஜெயிச்சினா நீ கேட்டது கிடைக்கும், ஒருவேளை நீ குடிச்சு நீ தோத்து போயிட்டினா உன் வீட்டுக்கு இன்னைக்கு நான் வரணும், என்ன புரியுதா அப்படின்னு காண்டு கேட்க, டேய் நான் தோத்த சரித்திரம் இல்லை, குடிச்சு காட்டுறேன்டா அப்படின்னு இந்த பையன் வேற குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த காண்டு பையன் வீட்டுக்குள்ள போறதுக்கு இப்படி ஒரு பிளான போட்டான். இன்னொரு பக்கம் இந்த படையல் பையன் இருக்கான்ல, அவன் 4-5 பேர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு கரெக்டா ஸ்டைல் வந்துட்டான். இவங்க வந்து எதை பத்தி பேசுறாங்கன்னா, ஏதாச்சும் யாராச்சும் ஒருத்தர் வந்து இழந்திருப்பாங்களே, அவங்க சோகமா இருப்பாங்களே, இந்த மாதிரி பேசி பேசி சோகத்தை போக்குறது தான் இந்த டீமோட வேலை. இந்த இடத்துக்கு ஸ்டைல் வந்திருக்கான்.
இருக்கான். அவன்ப்பா நீ யாரை இழந்த, நீ எதுக்கா இங்கே வந்தேன்னு அங்க உள்ளவங்க கேட்க, அதுவும் அங்க நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு தெருநாய் வந்து எப்பயுமே என்ன ஃபாலோ பண்ணும். அந்த நாயை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. திருதுப்புன்னு நான் வந்து ஒரு பாதாள சாக்கடையில் விழுந்துட்டேன். அப்போ அந்த நாய் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அன்னைக்கு அந்த நாயை வந்து நான் தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சேன். திருதுப்புன்னு அந்த நாய் வந்து ஒரு நாள் செத்து போச்சு. அந்த நாய் இழந்த சோகத்துல தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு இந்த பையன் கதை சொல்ல, என்ன என்ன கர்மமான கதரா இது அப்படி இந்த படையல் வேற கடுப்புல உட்காந்துருக்கான். இன்னொரு பக்கம் காண்டு பையன் என்ன பண்றான்னா, எப்படியாச்சும் பைசன் வீட்டுக்குள்ள போயே ஆகணும் அப்படின்னு பைசன் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல வந்து எதையோ கலந்து அவனை மயக்கம் போட வச்சுட்டான். இன்னொரு பக்கம் படையல் பையனுக்கா டென்ஷன் ஆயிடுச்சு. ஏண்டா இவங்களாம் ஒருத்தவங்களை இழந்துட்டு அந்த சோகத்தை போக்குறதுக்காக இங்க வந்து பேசியிருக்காங்க. ஏண்டா இதுவும் கூட உனக்கு வந்து என்ன ஒரு பண்ணாம தெரியுது, ஏன்டா இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு படையல் பையன் டென்ஷன் ஆகுறான். சரி விடு, நான் உன்ன விரும்புறேன், எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு, அதுக்காக தான் உனக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன், ஏன் உனக்கு புரியலையா என்ன அப்படின்னு ஸ்டைல் கேட்க, புரியுதுடா புரியுது, உனக்கு என்ன வேணும்னு நல்லாவே புரியுது, சரி உனக்கு வேண்டியதை கொடுத்துடா, நீ என்ன ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு டக்குன்னு இந்த படையல் பையன் வந்து என்ன பண்றான்னா, அவன் கூட சேர்ந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இதுக்காக தானே வந்த, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு படையல் பையன் வந்து சும்மா அசால்ட்டா போறான். என்னடா வந்தோம் போனோன்னு போய்கிட்டு இருக்க, எனக்கு இது மட்டும் பார்த்தாது, உங்க கூட சேர்ந்து டேட்டும் பண்ணும் அப்படின்னு ஸ்டைல் சொல்ல, நான் மறுபடியும் சொல்றேன் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாத, அடிதான் வாங்குவேன்னு படையல் பையன் வந்து வார்னிங் கொடுக்குறான். எப்போடே நீ எல்லாம் அடிக்க மாட்டேன், அதுக்கெல்லாம் ஒருத்தே கிடையாது அப்படின்னு வேற லைட்டா இந்த ஸ்டைல் பையன் வந்து உசுப்பேத்தி விட, நான் இது வரைக்கும் உன்னை அடிக்காததால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கேன்னு டக்குன்னு என்ன பண்றான்னா, இந்த படையல் பையன் வந்து இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடிச்சு போட்டு அவனோட போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த காண்டு பையன் இருக்காமல, காண்டு பையன் பைசனை எப்படியோ வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்துட்டான். வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்து போட்டுட்டான். எப்படியாச்சும் வீட்டுக்குள்ள ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்காதானே இந்த பையன் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பைசன் விட மாட்டேன். எங்கடா போற, நான் தான் ஜெயிச்சேன்னு இவன் என்ன பண்றானா, காண்டை கட்டி வச்சு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு பக்கம் எப்படி சம்பவம் பண்ணனா, இன்னொரு பக்கம் படையல் இருக்காமல, படையல் வந்து யார் மேலே இருக்க கோவத்தை வந்து மரத்தை போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி எல்லாமே பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.